செங்காடு கிராமத்தில் மருதன் ஞானத்திற்கு பெயர் பெற்றிருந்தாலும் அவர் அடிக்கடி சிந்திக்காமல் பேசும் பழக்கம் கொண்டவர். ஒரு நாள் ஒரு கிராம கூட்டத்தில் மருதன் கவனக்குறைவாக கிராமத் தலைவரின் மகனை விவசாயம் அல்லது வியாபாரம் செய்ய அவருக்கு மூளை இல்லை என்று கேலி செய்தார். மருதன் அதை நகைச்சுவையாக சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தைகள் விரைவாக கிராமம் முழுவதும் பரவின. கிராமத் தலைவர் கோபமடைந்து மருதனை அழைத்து விசாரித்தார். வெட்கப்பட்டு மருதன், நான் எந்த தீங்கும் செய்ய நினைக்கவில்லை என்று விளக்க முயன்றார். ஆனால் பெரியவர்கள், நீ எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் உன் நாக்கை காக்கவில்லை என்றால் உன் வார்த்தைகள் பிரச்சனையை கொண்டு வரும் என்று உறுதியாக சொன்னார்கள். மருதனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு மேலும் பலரின் மரியாதையையும் இழந்தார். பின்னர் தனியாக அமர்ந்திருந்த மருதன் தனது தாத்தாவின் அறிவுரைகளில் ஒன்றான யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும், இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும் என்பதை அவர் நினைவுக்கு வந்தது. உண்மையை உணர்ந்த மருதன் ஒருமுறை பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது என்று பெருமூச்சு விட்டார்.